நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு கதை இருக்கு. மனுஷனை படைக்கும் போது என்ன நடந்துச்சுன்றதுதான் இந்த கதை. இது ஒரு அற்புதமான கதை. இதுல பல நல்ல விஷயங்கள் உள்ளன. முதல்ல ஒரு நாயை படைச்சாரு. நீ வீட்டு வாசல்லே படுத்துக்கிட்டு எல்லாரையும் எச்சரிக்கை பண்ணணும், உனக்கு 20 வருஷம் ஆயுசுனாரு. அதுக்கு அந்த நாய், ஐயா 20 வருஷம்லாம் ரொம்ப அதிகம், குறைச்சே டயர்ட் ஆயிருவேன், எனக்கு ஒரு 10 வருஷம் போதும்னு கேட்டு வாங்கிடுச்சு. அடுத்து ஒரு குரங்க கூப்பிட்டு, நீ மரத்துக்கு மரம் தாவி மனுஷங்களை சிரிக்க வைக்கணும், உனக்கும் 20 வருஷம்னாரு. அதுவோ சாமி 20 வருஷம்லாம் என்னால பல்ல காட்ட முடியாது, ஒரு 10 வருஷம் போதும்னு சொல்லிருச்சு. அப்புறம் அந்த பசுமாடு, சாமி அதுகிட்ட நீ கஷ்டப்பட்டு உழைக்கணும், பால் கொடுக்கணும், உனக்கு 60 வருஷம்னாரு. அந்த பசு, ஐயா இம்புட்டு பாரமான வாழ்க்கை எனக்கு வேணாம், ஒரு 20 வருஷம் போதும்னு சொல்லிருச்சு. கடைசியா மனுஷனை படைச்சு, நீ ஜாலியா இரு, உனக்கு 20 வருஷம்னாரு சாமி. ஆனா மனுஷன் விடல. சாமி இது எனக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் கூட கூடன்னு அடம் பிடிச்சான். சாமி சிரிச்சுக்கிட்டே, சரிப்பா, நாய் வேண்டான்னு சொன்ன அந்த 10 வருஷம், குரங்கு விட்ட 10 வருஷம், மாடு விட்ட 40 வருஷம், எல்லாத்தையும் சேர்த்து நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் மக்களே, நம்ம வாழ்க்கை கணக்கு இப்படி இருக்கு. 20 வருஷம் மனுஷனா ஜாலியா சுத்துறோம், அடுத்த 40 வருஷம் மாடு மாதிரி குடும்பத்துக்காக செக்கு மாடா உழைக்கிறோம், அப்புறம் ஒரு 10 வருஷம் குரங்கு மாதிரி நம்ம பேரம் பேத்திகளை சிரிக்க வச்சு விளையாடுறோம், கடைசி 10 வருஷம் நாயை போல வீட்டு வாசல்லே உட்காந்து வர்றவங்க போறவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம். எல்லாருக்கும் சமமா தான் கொடுத்திருக்காரு, ஆனா நாம தான் எல்லாத்தையும் சேர்த்து அள்ளிக்கிட்டோம். என்ன நான் சொல்றது, இதுதான்டா வாழ்க்கை. இந்த மாதிரி கதைகள், நம்ம ஊர் விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.